Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 10th standard தமிழ்ல ரெண்டாவது இயல்ல இருக்க லெசன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இயல்ல மொத்தம் 5 பாடங்கள் இருக்கு. ஸோ எல்லா லெசனுமே வந்து நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு ரெண்டாவது இயல் தான் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயல்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் தமிழில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இயல் வைஸாக ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கணும்னா அதுக்குரிய வீடியோஸ் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பார்க்காதவங்க படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த புக்கு வச்சு நம்ம படிக்கிறது ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா புக்கு ஃபுல்லாக வந்து படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் புக் பேஜஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது பாடம். ரெண்டாவது பாடத்துலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 பாடம் வந்து இருக்குது. கேட்கிறதா என் குரல் என்ற உரைநடை பகுதி, காற்றேவா முல்லைப்பாட்டு செயல் பகுதி வருது, புயலிலே ஒரு தோணி விரிவானம் அதாவது கதை பகுதி வருது, சரிங்களா? தொகைநிலை தொடர் இலக்கண பகுதியில் வருது. மொத்தம் 5 பாடம் இருக்குது. ஒவ்வொரு பாடமாக பார்க்கலாம். ரெண்டாவது இயல்ல வந்து முதல் பாடம் கேட்கிறதா என் குரல். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா ஒரு காற்று வந்து அதனுடைய பலன்களை பற்றி சொல்லுது, சரிங்களா? அதனுடைய பயன்கள், எப்படி வந்து அந்த காற்று உருவாகுது, எந்தெந்த திசையிலிருந்து எவ்வாறு காற்று வருது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பாடம் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. காற்று வந்து அதற்கு வந்து வாய் இருக்கும்போது அது பேசும், பார்த்தீங்களா? ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக வந்து இருக்குது. லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் நம்ம படிக்காமே வந்து விட்டுருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி படிக்கலாம். இதில் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா உயிராக நான், அதில் வந்து திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். யாருன்னா திருமந்திரத்தை இயற்றிய திருமூலர், சரிங்களா? மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். எந்த நூலில் வந்து சொல்லியிருக்காருன்னா திருமந்திரத்தில் வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? அதே மாதிரி பிற்கால ஔவையார் தம்முடைய குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது யார் சொன்னதுன்னா பிற்கால ஔவையார். அவருடைய திருக்குறள் எந்த அதிகாரத்துனா வாயு தாரணை என்ற அதிகாரத்தில் வந்து காற்றை பற்றி சொல்லியிருக்காரு. வாயுனா காற்று எடுத்துக்கலாம், சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னால் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என சிறப்பித்திருக்காரு. அதே மாதிரி காற்றுக்கு வந்து பல பெயர்கள் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல பெயர்களால் அழைக்கப்படுது. பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மின்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல்காற்று, பேய்காற்று என சூறாவளி காற்று என பல பெயர்களில் காற்று வந்து அழைக்கப்படுது. பருவநிலைக்கு ஏற்ப அது வீசும் திசையை பொறுத்து வந்து அதற்கு வந்து பெயர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இந்த பேராகிராஃபில் வந்து நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ என்னன்னு பாருங்கள். 4 திசைகளிலும் இருந்தும் வந்து காற்று வீசுது. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. ஸோ இதை பொறுத்துகளை வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி எக்ஸாமில். கிழக்கு திசைக்குரிய இன்னொரு பெயர் வந்து குணக்கு. குணக்கு, கிழக்கு ரெண்டுன்னு ஒன்று தான். இந்த கிழக்கிலிருந்து வீசும் காற்று வந்து கொண்டல் என அழைக்கப்படுது, சரிங்களா? இது கேட்டிருக்காங்க. கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்று வந்து கொண்டல் என அழைக்கப்படுது. அதே மாதிரி மேற்கு என்பதற்கு குடக்கு என்பது பொருள், சரிங்களா? கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை என அழைக்கப்படுது. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை என அழைக்கப்படுது. வடக்கு என்பதற்கு வாடை என்ற பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும் காற்று வந்து வாடை காற்று என அழைக்கப்படுது. இது நார்மலாக எல்லாமே சொல்கிறது தான். ஸோ வடக்கிலிருந்து வீசுறது வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசுவது வந்து தென்றல் காற்று என அழைக்கப்படுது, சரிங்களா? பொறுத்துகளை வந்து எப்படி கேட்டாங்கன்னா திசைகள் கொடுத்துட்டு அந்த திசையிலிருந்து வீசும் காற்றுகளை வந்து பொறுத்துக அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா? கிழக்கிலிருந்து வீசுறது கொண்டல் காற்று, மேற்கிலிருந்து வீசுறது கோடை காற்று, வடக்கு திசை வந்து வாடை, தெற்கு திசை வந்து தென்றல். இதில் கிழக்கு என்பதற்குரிய மற்றொரு பெயர் வந்து குணக்கு, மேற்கு என்பதற்குரிய மற்றொரு பெயர் வந்து குடக்கு. அடுத்தது வந்து இலக்கியத்தில் காற்று சம்பந்தமான வரிகள் எந்தெந்த இலக்கியத்தில் இருக்குது, எந்த வரியில் வந்திருக்கு அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இளங்கோவடிகள் இயற்றியது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரியில் தென்றல் என்ற பொருள் எதை வந்து சொல்லுது, வார்த்தை எதை சொல்லுதுன்னா காற்றை வந்து உணர்த்துது. சரிங்களா? இது எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஆசிரியர், சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். லைன் வந்து முக்கியம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு நம்மளுக்கு கேட்டுடலாம். ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா? எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா காற்றை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின் உதித்த தென்றலே என்ற வரியில் காற்றை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எந்த நூல்லனா தென்றல் விடு தூது என்ற நூலில் என்ற சிற்றிலக்கியத்தில் பத்மகிரிநாதர் வந்து சொல்லியிருக்கார். சரிங்களா? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து சொல்லியிருக்காங்க. லைன் வந்து படிச்சுக்கோங்க. நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பில் செந்தமிழின் பின் உதித்த தென்றலை. அடுத்தது வந்து இது வந்து ஒரு சினிமா பாடல். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. இந்த வரியிலும் தென்றல் என்ற வார்த்தை வந்து வந்திருக்கு. இவ்வாறு இலக்கியத்தில் தென்றல் என்ற வார்த்தை வந்து எந்தெந்த செய்யுளில் வந்திருக்கு, இலக்கியத்தில் வந்திருக்கு, என்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம், பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். நாவாய் அப்படின்னா கப்பல் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கப்பல் ஓட்டுறது வந்து எதை வச்சு, காற்று வீசும் திசையை வச்சு தான் வந்து அந்த கடலில் வந்து கப்பல்கள் வந்து ஓட்டுவாங்க. ஸோ அதுலேயும் இந்த காற்று வந்து பயன்படுது. காற்று தான் அங்கே முதன்மையாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. பாய்மர கப்பல்கள் இயக்கப்பட காரணம் காற்று. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா புறநானூறில் வந்து இந்த வரி வந்திருக்கு. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவ. புறநானூரில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அடுத்தது வந்து தெரியுமா பாக்ஸு, ஹிப்பாலஸ் பருவக்காற்று. ஹிப்பாலஸ் பருவக்காற்று வந்து கிபி முதல் நூற்றாண்டு ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை வந்து கண்டுபிடிச்சாரு. அதிலிருந்து யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவரின் பெயரான, அதாவது கிரேக்க மாலுமியான ஹிப்பாலஸ் என பெயர் சூட்டினர். இதில் இந்த லைன் முக்கியம். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் வந்து பெருகியது. எந்த பருவக்காற்றின் வழியாக யவன கடல் வணிகம் வந்து பெருகியதுன்னா ஹிப்பாலஸ். ஸோ ஹிப்பாலஸ் பருவக்காற்றினுடைய விளக்கம். அடுத்தது வந்து மழை தருவேன் நான் அப்படின்னு சொல்லி இந்த காற்று வீசுவதனால எந்தெந்த மாதங்களில் வந்து மழை பெய்யுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. இதில் பாருங்கள், தடம் பதிப்பேன் நான். இந்த பேராகிராஃபில் வந்து வழி மிகின் வழி இல்லை என ஐயூர் முடவனார் வந்து சிறப்பித்திருக்காரு. எதை வந்து சிறப்பித்திருக்காரு அப்படின்னா காற்றை வந்து சிறப்பித்திருக்காரு. அதே மாதிரி மதுரை இளநாகனாரும் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று அந்த தென்றல் காற்றினுடைய வேகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. தென்றல் காற்றினுடைய வேகத்தை சொன்னவர் வந்து மதுரை இளநாகனார். இந்த தென்றல் காற்றினுடைய ஆற்றலை பற்றி சொன்னவங்க வந்து ஐயூர் முடவனார். ஆற்றலாக நான் அப்படின்றதுல வந்து இந்த காற்று வந்து என்னென்ன ஆற்றலாக வந்து பயன்படுது அப்படின்னா தாவரங்களில் வந்து ஒளிச்சேர்க்கையில் வந்து பயன்படுது. விதைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுவதற்கு வந்து உதவுது. ஸோ அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழியிலும் காற்று வந்து வருது. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு பாயிண்ட்ஸ் இல்லை. மனிதனால் மாசடையும் காற்று. ஸோ காற்று வந்து எதனால் வந்து மாசடையுதுன்னா நார்மலாக எல்லாத்தையும் தெரிகிறதான். நம்ம இந்த குப்பைகள் எரிக்கிறனால, குளிரூட்டப்பட்ட அறை பயன்படுத்துகிறனால, ஃப்ரிட்ஜு பயன்படுத்துறதுனால, ஸோ இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த காற்று மாசுபடுவதால் என்னென்ன நோய்னா கண் எரிச்சல், தலைவலி, தொண்டை கட்டு,
காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு போன்ற நோய்கள் வந்து ஏற்படுது. குழந்தைகளில் முக்கியமாக மூளை வளர்ச்சி குறைவதாக சிறுவர் நிதியம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாசுபடுத்துறதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி மாசுபடுத்துறது அப்படின்றது. ஸோ அடுத்து மரம் தரும் வரம் நான் அப்படிங்க இதில் வந்து காற்று வந்து ஒரு மணி துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றை வந்து நம்ம வெளிவிடுறோம். ஸோ அதில் நம்ம எடுத்துக்கிறது ஆக்சிஜன், வெளியே விடுறது வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த காற்றை மரங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை வந்து தருது. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி வந்து உலக காற்று நாளாக வந்து கொண்டாடுறோம். உலக காற்று நாள் வந்து ஜூன் 15. அடுத்து குளோரோஃப்ளோரோ கார்பனினுடைய ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரி இது வந்து தேவையில்லை. ஸோ இந்த கவிஞர் வந்து நம்மளுக்கு இல்லை, இருந்தாலும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம், மொட்டை மாடி தனி இரவில், நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தண்ணீரக்கம், இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றை, இத்தனை நாள் உனை பாடாதிருந்து விட்டு புது கவிதையில் சிக்கி போனேன் என்ற வரியை சொன்னவர் வந்து தேவக்கோட்டை வாமூர்த்தி. எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா காற்று பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது 2 லைன் கொடுத்து இதை எதை பற்றி வந்து உணர்த்துது அப்படின்னு வந்து கேட்கலாம். காற்று பற்றி வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தாய்லாந்து மன்னரினுடைய முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்கள் வந்து தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுறாங்க. சரிங்களா? திருவெம்பாவை திருப்பாவை பாடல்கள் தாய்லாந்து மன்னரினுடைய முடிசூட்டு விழாவில் வந்து பாடப்படுது. அவர்களுடைய தாய்மொழியில் எழுதி வைத்து வந்து பாடுறாங்க. இதை யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா தனிநாயக அடிகள் ஒன்றே உலகம் என்ற நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தது முதல் பாடம் உரைநடை பகுதி. இந்த லெசன் வந்து முக்கியமாக அப்படின்லாம் இல்லை, ஆனால் ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது செயல் பகுதி. காற்றேவா ஆசிரியர் வந்து பாரதியார். காற்றேவா ஆசிரியர் பாரதியார். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் வந்து ஃப்ரீயாக காற்று வாங்கின மாதிரி இருக்கார். ஸோ இந்த காற்றேவா அப்படின்னாலே பாரதியார். இந்த ஃபோட்டோ வந்து ஞாபகம் வச்சுட்டு எழுதிடுங்க. சரிங்களா? நுழையும் 3ன்றது சும்மா காற்றை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாடல் வரி பார்க்கலாம். காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை, பிராணரசம்னா உயிர்வலி, எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு, சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல் வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன், லயம் அப்படின்னா சீராக இணையாக அர்த்தம், நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் என பாடியவர் வந்து பாரதியார். இது வந்து லைன் ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரியும். காற்று வந்து நம்மளுக்கு என்னென்னா மகரந்த தூளை வந்து சுமந்து கொண்டு நம்மளுக்கு அந்த தாவரங்களில் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலைகளில் மீது காற்றுப்படுது, உயிர் வலி நமக்கு ஆக்சிஜனை வந்து கொடுக்கறது வந்து காற்று தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக காற்று வீசினாலும் நமக்கு கஷ்டம்தான், காற்றே இல்லைனாலும் கஷ்டம்தான். அதனால் இணையாக அந்த இணை சீர் அந்த மீனிங்கில் தான் இந்த நல்ல லயம் அப்படின்ற வார்த்தை வந்து வந்திருக்கு. சரிங்களா? இது நார்மல் லைன் தான், ரீட் பண்ணாலே நம்மளுக்கு புரியும். பாரதியார் ஃபோட்டோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றேவா அல்லது இந்த செயல் வரி எந்த லைன் கொடுத்தாலும் இந்த ஃபோட்டோ ஞாபகம் வச்சு பாரதியார் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து சொல்லும் பொருளும். மயில் உறுத்து அப்படின்னா மயங்க செய். மயில் அப்படின்னா எல்லாருமே மயங்கிடுவோம். ஸோ மயில் உறுத்துனா மயங்கச்சை. பிராணரசம்னா உயிர்வலி, உயிர்வலினா ஆக்சிஜன். லயத்துடன்னா சீராக. அடுத்தது நூல்வெளி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என போற்றப்படுறாரு. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்றும்
சிந்துக்கு தந்தை என்றும் போற்றப்படுபவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர் வந்து எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டார். எட்டயபுரம் அப்படின்னாலே பாரதியார். இவர் ஒரு சிறந்த கட்டுரையாளர், கவிஞர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். கருத்து படம்னா நம்மளுக்கு வந்து அந்த கார்ட்டூன்ஸ், கேலி சித்திரம், கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து வரும். இதை முதலில் உருவாக்கியவர் வந்து பாரதியார் தான். இவர் சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் வந்து தந்திருக்காரு. இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. பாட்டுக்கொரு புலவர் என பாராட்டப்பட்டிருக்காரு. இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியை பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாரதியார் பற்றின குறிப்புகள் வந்து நம்ம தினம் ஒரு கவிஞர்கள் டாப்பிக்கில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் பாரதியார் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த லைன் பாருங்கள், கற்றவை கற்ற பின். இது வந்து ஒரு பாடல் வரி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். தீம் தருகிட இந்த லைனு. அதே மாதிரி பாயுது பாயுது தாம் தருகிட, சாயுது சாயுது பேய் கொண்டு, தாம் தருகிட இந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி வந்ததுன்னா பாரதியார் போட்டுருங்க. சரிங்களா? திக்குகள் எட்டும் சிதறி தக்க, தீம் தருகிட, பக்க மலைகள் உடைந்து வெள்ளம், பாயுது தாம் தருகிட, தக்க ததிங்கிடதித்தோம் அண்டம், சாயுது தக்கை அடிக்கிது காற்று தக்க தாம் தருகிட என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார். இந்த பாடல் மாதிரி தாம் தருகிட, தீம் தருகிட அந்த மாதிரி வந்ததுன்னா பாரதியார் வந்து போட்டுருங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து செயல் பகுதி, முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு அப்படின்னா நப்பூதனார். சரிங்களா? நப்பூதனார். ஸோ முல்லைப்பூ, பூ வச்சா பூதம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். முல்லைப்பாட்டு ஆசிரியர் வந்து நப்பூதனார். இயற்கை சூழல் நமக்கு இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. தமிழர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வை வந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். மழைக்காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த தலைப்பு, செயல் தலைப்பு பார்த்திங்கன்னா நல்லோர் விருச்சி கேட்டல். ஸோ விருச்சி அப்படின்னா குறி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ குறி கேட்குறாங்க. என்ன பார்த்தோன்னா இந்த சயனம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான். சரிங்களா? நல்லோர் விருச்சி கேட்டல், நல்ல அதாவது பாசிட்டிவான அந்த கமெண்ட்ஸ் வந்து கேட்குறது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. லைன் வாசிக்கலாம். லைன் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பொருள் வாசிச்சுட்டு செயல் வரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு செயல் வரி வந்து மனப்பாடாகும். அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது, வலம்புரி சங்கு பொறித்த கைகளுடைய திருமால். வலம்புரி சங்கு யாருக்குரியதுன்னா திருமாலுக்குரியது. குறுகிய வடிவம் கொண்டு மாவெளி மன்னன் நீர் வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ள மலைமேகம். ஏன்னா இங்கே வந்து இந்த செயல் எதில் வந்திருக்குன்னா மழைக்காலம் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த மலை மேகத்தை ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. துன்பத்தை செய்கின்ற மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த கவலையுடைய ஊர்பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர். ஸோ நற்சொல் அப்படின்றதான் அந்த விருச்சி. அங்கு சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டால் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவார், வருந்தாதே என்றால். இது நல்ல சொல் என கொண்டு முது பெண்கள் தலைவையிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம். முது பெண்கள் அப்படின்னா தோழியர்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு வந்து
அந்த தலைவிக்கு ஒரு விருச்சி நற்சொல்லை கேட்டு தோழிகள் சொல்வதாக இந்த பாடல் பகுதி அமைந்துள்ளது. இது முல்லைப்பாட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம லைன் வந்து ரீட் பண்ணுவோம். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு, நேமினா மேகம், வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, வலம்புரி சங்கு. சரிங்களா? நீர் செல நிமிர்ந்த மா அல் போல் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன்ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டீர் விருச்சி நிற்ப. ஸோ இது வந்து இதுவரையும் புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து மேகத்தை வந்து ஒப்புமைப்படுத்தி அது மழை பெய்யுது, துன்பம் தருது. அப்போ பூ வந்து முளை பூக்கள் பூத்திருக்கு. அப்போ நெல் வந்து கொண்டு வராங்க. ஸோ நாளி கொண்ட, நெல்லோடு நாளி கொண்ட, அதை கொண்டு வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. ஸோ கை தொழுது அப்படின்றது. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா விருச்சி வந்து கேட்டு நிற்கிறாங்க. அடுத்தது தான் அந்த சிறு பெண் அது வர்றது. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் புறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையால் கைய கொடுங்கோர் காவலர் பின்னின்று உயர்த்தர இன்னே வருவர் தாயார். இந்த லைன் வந்து முக்கியம். இது கண்டிப்பாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு விருச்சி வந்து சொல்லுது இந்த இடத்துல. சரிங்களா? இது வந்து அந்த தோழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தோழிக்கு தலைவிக்கிட்ட போய் சொல்கிறாங்க நாங்கள் நல்ல சொல் கேட்டோம் அப்படின்றது தான் வந்து கதை பகுதி. ஸோ நீங்கள் பொருள் படிச்சுட்டு செயல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். மனப்பாடம் பண்ணக்கூட தேவையில்லை. செயல் வரியை வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா நிறையா லைன்ஸ் இருக்குது. மனப்பாடம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொருள் புரிஞ்சு நீங்கள் வாசித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஞாபகம் இருக்கும். சரிங்களா? சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம், நேமினா சக்கரம், மேகம் சொன்னேன், நேமினா வந்து சக்கரம், கோடுனா மலை, கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல், நறுவீனா நறுமணமுடைய மலர்கள், தூவுயினா தூவி, விருச்சினா நற்சொல், சுவல்னா தோல். இலக்கண குறிப்பு. மூதூர் அப்படின்றது பண்பு தொகை. ஏன்னா முதுமை ப்ளஸ் ஊர், மூதூர் அப்படின்றது ரொம்ப முன்னோர், மூத்தது அப்படின்னு சொன்னால் அது பண்பை பற்றி சொன்னனால பண்பு தொகை. உருதுயர் அப்படின்றது வினைத்தொகை. கை தொழுது என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை என்பது உரிச்சொல் தொடர். இதில் பகுபத உறுப்பு இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கண குறிப்பு மட்டும் படிச்சுக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு தெரியும்ல, இந்த பொறித்த அப்படின்றத வந்து கட்டளை சொல் மாதிரி ஃபஸ்ட்டு பிரிப்போம். அடுத்து வந்து சந்தி பிரிப்போம், இடைநிலை பிரிப்போம். அடுத்து இது அது மாதிரி பிரிச்சுருக்காங்க. இப்போ வந்து பொறி அப்படின்றது பகுதி, இத்து அப்படின்றது சந்தி, இத்து ப்ளஸ் ஆ, இந்த இத்து பொறி, இந்த இத்து வந்து சந்தி, தா வந்து இத்து ப்ளஸ் ஆ என பிரியும். அதில் இத்து வந்து இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, இன்னு இறந்த கால இடைநிலை நம்ம சொல்லுவோம். ஸோ இறந்த கால இடைநிலை. ஆ வந்து பெயரச்ச விகுதி, ஆ வந்தால் பெயரச்ச விகுதி, ஊ வந்தால் இணையச்ச விகுதி. விருச்சினா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏதேனும் ஒரு செயல் வந்து நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர்ப்பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறி தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறி தீதாய் முடியும் என கொள்வார். விருச்சி அப்படின்னா போய் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு ஸோ அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது தனக்கு சொன்னது மாதிரி ஏற்றுக்குருவாங்க. அது நல்லது சொன்னால் அப்படி தான், கெட்டது சொன்னால் அப்படி தான். இதற்கு பெயர் தான் வந்து விருச்சி. இதோட வந்து 3வது பாடம் முடியுது. நூல்வெளி இருக்குது, பார்த்துடலாம். முல்லைப்பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ள முதல் கரு உரிப்பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் படிக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம தனியாக வந்து பெரும்பொழுது சிறுபொழுது கொடுத்துருக்கோம், அதில் வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? நூல்வெளி. முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலில் 1லிருந்து 17 அடி வந்து பாடல் பகுதியாக வந்திருக்கு. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டு வந்து ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். சரிங்களா? முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு. மொத்தம் வந்து 103 அடிகள் வந்து வந்திருக்கு. சரிங்களா?
ஸோ முல்லைப்பாட்டு எந்த பாவகையால் ஆனதுன்னா ஆசிரியப்பா. பூ வச்சா டீச்சர் திட்டுவாங்க. ஸோ அதனால ஆசிரியப்பாவால் ஆனது. இந்நூலை படைத்தவர் யாருன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விரிவானம், புயலிலே ஒரு தோணி. ஆசிரியர் வந்து பா. சிங்காரம். இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதில் இல்லை. ஆனால் இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன் வந்து புயலுக்கு வந்து பெயர் சூட்டினாங்க, எந்த ஆண்டுலேருந்து பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த பேராகிராஃபில் இருக்குது. புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்காகனா புயலுக்கு ஒரு பேர் வச்சு அதற்கான பேரிடர் அந்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து புயலுக்கு பெயர் வைக்கிறாங்க. சரிங்களா? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை வந்து 2000 புதுடெல்லியில் உள்ள 2000ஆம் ஆண்டு வந்து தொடங்கியது. புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 டிசம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. இந்த 64 பெயர்களையும் எந்தெந்த நாடுகள் வந்து வழங்கியது அப்படின்னா வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் சேர்ந்து இந்த 64 பெயர்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியா வந்து எந்தெந்த பெயர்களை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா ஏற்கனவே பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல்னா 4 பூதங்கள், கடைசியாக லெஹர்ன்ற அர்த்தம் வந்து அலை. இத்தனை பெயர்கள் இந்தியாவால் ஆல்ரெடி உருவான புயல்களுக்கு வைக்கப்பட்டது. சரிங்களா? இன்னும் வரவிருக்கும் பெயர்கள் வந்து மேக், சாகர், வாயு, கஜா. இதில் ரீசெண்டாக உருவான கஜா புயலின் பெயரை கொடுத்தது வந்து இலங்கை. ஸோ அடுத்து வந்து பெய்ட்டி புயல் வந்து கொடுத்தது வந்து தாய்லாந்து. இந்தது பாருங்க, கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி, அதாவது கேப்டனை தான் கப்பித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தொங்கான்னா கப்பல், நாவாய்னாலும் கப்பல் தான், தொங்கானாலும் கப்பல் தான். சரி, இதில் வேறு பாயிண்ட்ஸ் இல்லை. நூல்வெளி பார்க்கலாம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றின முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி. இதன் ஆசிரியர் வந்து பா. சிங்காரம். உடைய காலம் 1920 1997. இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசியா போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் புயலிலே ஒரு தோணி. சரிங்களா? பா. சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் வந்து பணியாற்றிருக்காரு. எந்த நாளிதழில் பணியாற்றிருக்காருன்னா தினத்தந்தி நாளிதழில். அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியிருக்காரு. இது வந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாவை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர் யாருன்னா பா. சிங்காரம். இது வந்து நம்மளுக்கு கவிஞர்கள் டாப்பிக்கில் அவருடைய பெயர் வந்து இல்லை, இருந்தாலும் உரைநடை பகுதியில் அவருடைய பெயர் வந்து வருது அப்படின்றனால நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது ஒவ்வொரு இயலுமே வந்து ஒவ்வொரு மலைப்பகுதியை பற்றி படிப்போம். ஃபஸ்ட் இயலில் பார்த்தீங்கன்னா சிறுமலை பற்றி படித்தோம். இந்த இயலில் பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் மாவட்டத்தினுடைய கொல்லிமலை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்து எந்த செயலில் வருதுன்னா அகனானூரில் வருது. பல பலவின் பயங்கெழு கொல்லி அப்படின்றது. அடுத்தது வந்து இலக்கண பகுதி. தொகைநிலை தொடர்கள் பார்க்கலாம். சொற்றொடர், சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என அழைக்கப்படுது. ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அதுக்கு 2 அல்லது அதற்கு மேலே இருக்க வேர்ட் சேர்ந்து உருவாறது, அதுதான். எக்ஸாம்பிள் வந்து நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான், இது எல்லாமே வந்து ஒரு சென்டென்ஸ். ஸோ அதான். அடுத்து தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னென்னா பெயர் சொல்லோடு. எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பார்க்கலாம், அதான் ஈஸியாக இருக்கும். கரும்பு தின்றான் அப்படின்றது வந்து தொகைநிலை தொடர். எப்படி வருதுன்னா பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து தொக்கி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் எனப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரும்பு தின்றான், இது ப்ராப்பராக எப்படி வரும்னா கரும்பை தின்றான் அப்படின்னு வரும். ஐ அப்படின்றது வந்து அந்த இடத்துல மறைஞ்சு வருது. ஸோ அதனால் கரும்பு தின்றான் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான்.
ஆனால் வந்து அந்த ஐன்றது வந்து மறைந்து வருது. அதனால் இது வந்து தொகை நிலை தொடர். பேராகிராஃபு கரும்பை தின்றான் என்னும் பொருள் வந்து உணர்த்துது. இத்தொடரில் உள்ள 2 சொற்களும் ஐ எனும் உருபு மறைந்து நின்று அப்பொருளை வந்து தருது. எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும். சரிங்களா? ஈஸியாக புரியுதா? ஸோ அடுத்தது இந்த தொகைநிலை தொடர் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். என்னென்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர் மொத்தம் வந்து 6 வகைப்படும். ஒவ்வொரு வகையாக பார்க்கலாம். வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னா இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து மதுரை சென்றார். இத்தொடர் வந்து மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள 2 சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை. இது தொக்கி நின்று பொருளை உணர்த்துது. இதே மாதிரி ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகளான ஐ, ஆல், கூ, இல், அது, கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். மதுரை சென்றான்னா அங்கே ப்ராப்பராக வந்து மதுரைக்கு சென்றான் என வரும். இதில் கூ என்ற எழுத்து வந்து மறைந்து வருது. வேற்றுமை உருபுகள் நமக்கு தெரியும். ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இந்த உருபுகளில் ஏதேனும் ஒரு உருபு மறைந்து வருதுன்னா அது வந்து வேற்றுமை தொகை. அடுத்தது வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, அதாவது இந்த வேற்றுமை தொகையில் வருது. இதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தேர்ப்பாகன். இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துது. கொடுக்கப்பட்டுள்ள தேர்ப்பாகன் என்னும் சொற்களுக்கிடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளை வந்து விளக்கும் பயனும் மறைந்து வந்திருக்கு. ஸோ அதனால் உருபும் பயனும் இது உடன் தொக்க தொகை. அடுத்தது வினைத்தொகை. 2வது வகை வினைத்தொகை. இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து வீசு தென்றல், கொள்களிறு. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும். இதற்குரிய எக்ஸாம்பிள் வந்து வீசு தென்றல், கொள்களிறு. வீசு, கொள் என்பன வினை பகுதிகள். இவை வந்து தென்றல், களிறு என பெயர் சொல்லோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சங்களாக இருந்தது. அதே மாதிரி வீசுனா வீசிய, வீசிய, வீசுகின்ற, வீசும், கொன்ற, களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு என 3 காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருது. காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரெச்சங்களில் தொக்கி வருது. ஸோ இந்த மாதிரி வருது வந்து வினைத்தொகை. 3 காலம் காட்டினால் அது வினைத்தொகை. எக்ஸாம் வீசும் தென்றல்னா வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அந்த மாதிரி வருது. பண்பு தொகை அப்படின்னா தெரியும், ஒரு தோற்றத்தை பற்றி சொல்கிறது பண்பு தொகை. இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து செங்காந்தல். இதில் வந்து செம்மையான காந்தல் அதனுடைய கலரை பற்றி சொல்லுது. வட்டத்தொட்டின்றது வடிவத்தை பற்றி சொல்லுது. இன்மொழி அப்படின்றது அந்த பேசுகிற அந்த ஸ்லாங்கை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒருத்தருடைய அந்த பண்பை பற்றி சொல்கிறது வந்து பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்றது என்னன்னா இதற்குரிய எக்ஸாம்பிள் வந்து மார்கழி திங்கள், சாரை பாம்பு அப்படின்றது. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். அதாவது சிறப்பு பெயர் அப்படின்னா இப்போ பறவைகள் அப்படின்னா பொது பெயர். சரிங்களா? அதே காகம் அப்படின்னா அது சிறப்பு பெயர். பறவைகளில் அதுக்கு ஒரு பெயர் தனியாக இருந்தால் அது சிறப்பு பெயர். சிறப்பு பெயரும் பொது பெயரும் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்ற உருபு மறைந்து வருவதா வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. மார்கழி திங்கள், சாரை பாம்பு. திங்கள் அப்படின்றது மாதம், மாதத்திலே மார்கழி அப்படின்றது ஒரு தனி மாதம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த சிறப்பு பெயரும் பொது பெயரான இந்த திங்களும் சேர்ந்து வரனால இதில் ஆகிய அப்படின்ற உருபு மறைந்து வரனால இருபெயரொட்டு பண்பு தொகை. உவமை தொகை என்பது உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் மலர்கை, மலர் போன்ற கை. இதில் மலர்ன்றது உவமை, கைன்றது உவமையும் இடையில் போல என்னும் உவம உருபு மறைந்து வருகிறது உவமை தொகை எனப்படும். உவமைனா போல என்னும் உருபு மறைந்து வருவது. உம்மை தொகை அப்படின்னா உம்மு என்ன உருபு வந்து மறைந்து வருவது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அண்ணன் தம்பி தாய் சேய். இது எப்படி வரணும்னா அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அந்த மாதிரி வரணும். இதில் உம்மு என்ற எழுத்து வந்து மறைந்து வரனால இது உம்மை தொகை. உவமைனா போல. இது ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி குழப்பக்கூடிய டாபிக் இந்த உவமை தொகையும் உம்மை தொகையும்.
அன்மொழி தொகை. அன்மொழி தொகைக்கு உதாரணம் வந்து சிவப்பு சட்டை பேசுகிறார் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றது. ஸோ இப்போ சிவப்பு சட்டை பேசுகிறார் அப்படின்னு வந்து இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது சட்டை வந்து பேசாது, சிவப்பு சட்டை போட்ட ஒரு மனிதர் தான் வந்து பேசுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா மீசை வந்து வராது, முறுக்கு மீசை வராது, முறுக்கு மீசையுடைய ஒரு மனிதர் தான் வந்தார். இந்த மாதிரி வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து தொகைநிலை தொடர்கள் பார்த்தா அதனுடைய வகைகள் வந்து பார்த்தோம். ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இலக்கண பகுதி தனியாகவே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இப்போ கொண்டல் அப்படின்றது கிழக்கு பகுதியிலிருந்து வீசுகிற காற்று, கோடை அப்படின்றது வந்து மேற்கு பகுதி, வாடை அப்படின்றது வடக்கு, தென்றல் வந்து தெற்கு. இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். இது வந்து படித்து சுவைக்க, இதில் வந்து காற்று பற்றி பாடியிருக்காங்க. யார் பாடின வரி வந்து கொடுத்துருக்காங்கன்னா அப்துல் ரஹ்மான் பாடின வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கலைச்சொல் வந்து பார்க்கலாம். கலைச்சொல் வந்து நம்மளை கேட்பாங்க. ஸோ கலைச்சொலோட இந்த 2வது இயல் வந்து முடியுது. கலைச்சொல் பார்க்கலாம். ஸ்டார்ம்னா புயல், ஸ்டார்ம்னா புயல். டார்னாடோனா சூறாவளி, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ்னா நிலக்காற்று, சீ ப்ரீஸ்னா கடற்காற்று, வேர்ல்வின்னா சுழல் காற்று. இது கேட்டிருக்காங்க. வேர்ல்விண்ட் இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. வேர்ல்வின்னா சுழல் காற்று. ஸ்டார்ம்னா புயல், டார்னாடோனா சூறாவளி, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ்னா நிலக்காற்று, சீ ப்ரீஸ்னா கடற்காற்று, வேர்ல்வின்னா சுழல் காற்று. குயில்பாட்டு ஆசிரியர் பாரதியார். அதோ அந்த பறவை போல ஆசிரியர் சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்டு 2வது இயலில் இருக்க லெசன்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம். மொத்தம் 5 பாடம் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இயலுக்குரிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேனல் வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் இதை படிச்சுட்டு அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆன மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து 3வது இயலில் இருக்கு.